Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.6ல 11th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if S1, S2, S3 till Sm are the sums of n terms of m arithmetic progressions whose first terms are 1, 2, 3 till m and whose common differences are 1, 3, 5 till 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 till Sm equal to 1 by 2 into mn plus 1. அதாவது இந்த S1, S2, S3 till Sm வந்து sums of n terms. அந்த மாதிரி m arithmetic progressions வந்து கொடுத்திருக்காங்க. First terms வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1, 2, 3 till m. அதே மாதிரி common difference என்ன கொடுத்திருக்காங்க? 1, 3, 5 till 2m minus 1. இப்போ first terms எழுதிக்கலாம். அதாவது a equal to 1, 2, 3 till m. அதே மாதிரி common difference என்ன கொடுத்திருக்காங்க? d equal to 1, 3, 5 till 2m minus 1. இப்போ sum of n terms வந்து நம்ம ஜெனரலா எப்படி எழுதுவோம்? n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு எழுதுவோமா? இப்போ first s1, அதாவது sum of n termsல first sum. அப்போ s1 equal to n by 2 தான். ஏன்னா n ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. 2 into a ஓட வேல்யூ என்ன? 1 plus n minus 1 into d ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா n by 2 into 2 into 1 என்ன? 2 plus n minus 1 into 1 என்ன? n minus 1 தான். அப்போ n by 2 into 2 plus n minus 1 அப்போ n by 2 2 minus 1 என்ன? 1. அப்போ 1 plus n. அடுத்து s2 வந்து கண்டுபிடிக்கலாம். s2 வந்து இப்போ என்ன வரும்? n by 2 into a ஓட வேல்யூ என்ன? அடுத்து a வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2. அப்போ 2 into 2 plus n minus 1 into அடுத்த d வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போ n by 2 into 2 என்ன? 4 plus n into 3 என்ன? 3n minus 1 into 3 என்ன? minus 3. அப்போ n by 2 into 4 minus 3 என்ன? 1. அப்போ 1 plus 3n. இதான் வந்து s2. அடுத்து s3 வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ s3 வந்து என்ன? n by 2 into a ஓட வேல்யூ அடுத்த a வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 plus n minus 1 into அடுத்த d வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5. அப்போ n by 2 into 3 என்ன? 6 plus 5 into n என்ன? 5n minus 1 into 5 என்ன? minus 5. அப்போ n by 2 into 5n plus 6 minus 5 என்ன? plus 1. ஸோ இதான் வந்து s3. இப்போ அடுத்து sm வந்து கண்டுபிடிக்கலாமா? அப்போ sm வந்து என்ன வரும்? n by 2 into a வேல்யூ என்ன? mக்கு m தான் plus n minus 1 into d வேல்யூ என்ன? 2m minus 1. இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா n by 2 into 2m plus n into 2m என்ன வரும்? plus 2mn plus n into minus 1 என்ன? minus n. அடுத்து minus 1 into 2m என்ன? minus 2m minus 1 into minus 1 என்ன? plus 1. இப்போ n by 2 2m minus 2m வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? 2mn minus n plus 1. அப்போ n by 2 இப்போ 2mn minus nல n வந்து காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2m minus 1 plus 1 அப்படின்னு வருமா? இதான் வந்து sm. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? s1 plus s2 plus s3 till plus sm equal to 1 by 2 into mn into mn plus 1. ஸோ இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுமா? இப்போ s1, s2, s3 and sm வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது s1 plus s2 plus s3 till plus sm. ஸோ இப்போ s1 ஓட வேல்யூ என்ன? n by 2 into n plus 1 plus s2 ஓட வேல்யூ என்ன? n by 2 into 3n plus 1 plus s3 ஓட வேல்யூ என்ன? n by 2 into 5n plus 1 till இப்போ sm ஓட வேல்யூ என்ன? n by 2 into n into 2m minus 1 plus 1. இப்போ இதில் n by 2 வந்து நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும்? n plus 1 plus 3n plus 1 plus 5n plus 1 till plus n into 2m minus 1 plus 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் 1 வந்து காமனாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் n plus 1, அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லையும் ப்ளஸ் 1 இருக்குது, தேர்ட் டேர்ம்லையும் ப்ளஸ் 1, அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம்லையும் ப்ளஸ் 1. அந்த மாதிரி ப்ளஸ் 1 வந்து m டேர்ம்ஸ் இருக்கா? அப்போது இதை m into 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போது n by 2 into n
plus 3n plus 5n till plus n into 2m minus 1 plus m into 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 1 வந்து உங்களுக்கு m டைம்ஸ் இருக்குது, அதனால தான் அது m into 1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து இது m arithmetic progressions இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து n by 2. அடுத்து n வந்து காமனாக இருக்குது இந்த டேர்ம்ஸில், அதாவது n plus 3n plus 5n till n into 2m minus 1. n வந்து காமனாக இருக்குது, அப்போ n வந்து தனியாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 1 plus 3 plus 5 till 2m minus 1 அப்படின்னு வருமா? ப்ளஸ் m into 1 என்ன? m தான். இப்போது இந்த ஆன்சருக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா, அதாவது n by 2 into n into இந்த பார்ட், அதாவது 1 plus 3 plus 5 till 2m minus 1. ஸோ இதே வந்து ஒரு சம் ஆஃப் m டேர்ம்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதை தனியாக சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக சம் ஆஃப் n டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கிறதுனால அப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் வந்து n by 2 into a plus l அப்படின்னு எழுதலாமா? இதில் என்னோட வேல்யூ என்ன? m. ஏன்னா சம் ஆஃப் m டேர்ம்ஸா. அடுத்து a வந்து என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 1. l வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து என்ன? 2m minus 1. அதாவது இந்த போர்ஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போது sn வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? m by 2 into a வந்து என்ன? 1 plus l வந்து என்ன? 2m minus 1. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா m by 2 into 1 minus 1 கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது என்ன? 2m. இப்போது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா m into m என்ன? m ஸ்கொயர். இப்போது m ஸ்கொயர் வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? n by 2 into n into m ஸ்கொயர் ப்ளஸ் m அப்படின்னு வருமா? இப்போது இந்த n by 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? n by 2 into n into m ஸ்கொயர் ப்ளஸ் n by 2 into m அப்படின்னு வருமா? அப்போது n ஸ்கொயர் m ஸ்கொயர் by 2 ப்ளஸ் mn by 2 அப்படின்னு வரும். இப்போது இதில் 1 by 2 வந்து நம்ம காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? mn ஸ்கொயர் ப்ளஸ் mn அப்படின்னு வருமா? இப்போது 1 by 2 into mn ஸ்கொயர் ப்ளஸ் mnல mn வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா, சாரி இங்கே வந்து m ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போது mn வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? mn ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். அதாவது 1 by 2 into mn into mn plus 1. இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைட் வந்து இதான் வரணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து 11th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.